ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மா ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அக்யூரசி, ப்ரிசிஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பேசிக் டாபிக் as well as எம்ஆர்பி சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அக்யூரசி மீன்ஸ் க்ளோஸ்னஸ் ஆஃப் எ மெஷர்ட் வேல்யூ டு எ ட்ரூ வேல்யூ, ஆர் எப்படி சொல்லலாம்னா கம்பேரிசன் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ. நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த டெஸ்ட்டில் ஒரு மெஷர்டு வேல்யூ கிடைக்கும். அது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ. பட் ஆக்சுவலி அந்த டெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்குன்னு ஒரு ட்ரூ வேல்யூ இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ளோஸ்னஸாக இருக்கோ அதுதான் அக்யூரசின்னு சொல்கிறோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஒரு கிளாஸில் மேம் சொல்கிறாங்க, இந்த புக்கோட லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்ணுறான்னா அதை மெஷர் பண்ணி 17 சென்டிமீட்டர்னு சொல்கிறான். ஸ்டூடெண்ட் 2 அதை மெஷர் பண்ணி 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறான். அண்ட் ஸ்டூடெண்ட் 3 அதை மெஷர் பண்ணி 19 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போது மேம் சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலி த லென்த் ஆஃப் த புக் இஸ் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம டீவியேஷன் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் 1 17 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 3 சென்டிமீட்டர் லெஸ்ஸாக தப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சம்திங் எரர் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட் 2 வந்து 20 சென்டிமீட்டர்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ 20 சென்டிமீட்டருக்கும் 20 சென்டிமீட்டருக்கும் நோ டீவியேஷன், ரொம்ப க்ளோஸ்னஸ், வெரி 100% க்ளோஸில் இருக்குது. ஓகே, பட் ஆனால் ஸ்டூடெண்ட் 3 என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 19 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் டீவியேஷனில் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் அக்யூரசி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் 1 அக்யூரசி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப டீவியேஷனில் இருக்குது. ஸோ இந்த 17, 20, 19 இது மூணும் மெஷர்ட் வேல்யூ. 20 சென்டிமீட்டர் இஸ் ஏ ட்ரூ வேல்யூ. இந்த 20 சென்டிமீட்டருக்கு இந்த 3 வேல்யூ எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கோ அந்த க்ளோஸ்னஸை தான் அக்யூரசின்னு சொல்கிறோம். அக்யூரசி எப்போ மிஸ் ஆகும் ஆர் அக்யூரசி எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எரர் மேக் ஆகும்போது. தட்ஸ் வை அக்யூரசி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அக்யூரசி இஸ் ஈக்குவல் டு 1/error. அக்யூரசி இருந்தால் அந்த இடத்துல எரர் இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம எரர் பண்ணாமல் ஒரு டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் நம்ம எரர் மேக் பண்ணிட்டோன்னா அந்த டெஸ்ட்டில் அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்காது. ஸோ எரர் இருந்தால் அக்யூரசி கிடைக்காது. ஸோ தட்ஸ் வை த கம்பேரிசன் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் மீன்ஸ் concordance or agreement among several measured value obtained in the same way. Here the two word is very important. The one is same way and the another one is several measured value. இந்த ப்ரிசிஷனை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரே மெத்தடில் நம்ம டெஸ்ட்டை கிட்டத்தட்ட மெனி டைம்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நம்மக்கிட்ட நிறைய வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ அந்த செவரல் மெஷர்ட் வேல்யூக்கு இடையில நல்ல க்ளோஸ்னஸ் இருக்கா, ஒவ்வொரு வேல்யூ நல்ல க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி தான் நம்ம ப்ரிசிஷன் கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டைட்ரேஷன் ஆஃப் 20 ml ஆஃப் 0.1 m HCl வித் 0.1 m சோடியம் ஹைட்ராக்சைடு கன்சியூம்டு. அதாவது இது ஒரு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். இந்த HCl சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோம். பியூரேட்டில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ ஹவு மச் அமௌண்ட்டு, அதாவது ஹவு மச் ml சோடியம் ஹைட்ராக்சைடு கன்சியூம் ஆகுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 டெஸ்ட் பண்ணுறோம். அந்த 6 டெஸ்ட் பண்ணி 6 டெஸ்ட்டில் கிடைச்ச வேல்யூவை நம்ம மீன் எடுக்கிறோம். அந்த மீன் இஸ் 19.9. ஓகே, டெஸ்ட் 1ல் வேல்யூ 19.9. ஓகே, அப்போ இங்கே டீவியேஷன் எவ்வளோ? இங்கே டீவியேஷன் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. பட் இங்கே நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட்டில் 19.8. இங்கே டீவியேஷன் 0.1. அதாவது மீன் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். 20.1 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட இங்கே 0.2. 19.9 அப்படின்னா இங்கே சேம் வேல்யூ அக்யூரேட்டாக இருக்குது. எகைன் 99.9. ஸோ இங்கேயும் அக்யூரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 20.1 அப்படின்றப்ப இங்கேயும் எகைன் 0.2 கிட்டத்தட்ட வேரியேஷன் இருக்குது. அப்போது நம்ம இந்த செட் ஆஃப் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 6 டெஸ்ட்டில் கிடைச்ச வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.1 ஆர் 0.2 இவ்வளோ தான் டீவியேஷன் இருக்குது, இவ்வளோ தான் வேரியேஷன் இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரூ வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம இந்த இடத்துல ட்ரூ வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரூ வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது டீவியேஷன் இஸ் வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ்
ஹைலி ப்ரிசைஸ். எது? இந்த இந்த வேல்யூ, இந்த ஓவரால் இந்த வேல்யூ எல்லாம் ஹைலி ப்ரிசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அக்யூரஸியில் என்ன பண்ணோம்? அந்த ஒரு மெஷர்ட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணோம். பட் இங்கே வந்து கிடைச்ச எல்லா மெஷர்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம், அவங்கக்குள்ளே கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிளில் அதே போல் 6 டெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். 6 டெஸ்ட்டில் மீன் வேல்யூ அதே சேம் 19.9 கிடச்சிருக்கு. இப்போ டெஸ்ட் 1 பாருங்கள். டெஸ்ட் 1ல் 19.9, ஸோ நோ டிவியேஷன். ஓகே, டெஸ்ட் 2ல் 19.2, டிவியேஷன் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 0.7 இருக்குது. 19.7னா 0.2, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 20.5 அப்படின்னா கிட்டத்தட்ட 0.6 டிவியேஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 20.8னா டிவியேஷன் கிட்டத்தட்ட 0.9 இருக்குது. 19.5 அப்படின்னா ஒரு 0.4 டிவியேஷன் இருக்குது. அப்போது இங்கே வந்த டிவியேஷன், இந்த மெஷர்ட் வேல்யூ எல்லாத்துலேயுமே டிவியேஷன் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ட்ரூ வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது. 0.9, 0.4, 0.6 அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட் மீன்ஸ் க்ளோஸ்னஸாக இல்லை. நம்ம டெஃபினேஷன் என்ன? ப்ரிசிஷனோட டெஃபினேஷன் கன்கார்டன்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் பிட்வீன் செவரல் மெஷர்ட் வேல்யூ. அப்போ இங்கே அக்ரிமெண்ட்டே இல்லையே, ஒரு கன்கார்டன்ஸே இல்லையே. ஸோ வந்து இது வந்து லெஸ் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லெஸ் ப்ரிசிஷன் அல்லது லெஸ் ப்ரிசைஸ்டு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த டேபிள் 1ல் பாருங்கள். டேபிள் 1ல் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே ரொம்ப க்ளோஸ்னஸாக வந்துச்சா. அதாவது மீன் வேல்யூ மாதிரியே ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் மீன் வேல்யூ போலவே ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரீப்ரொடியூசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 3 பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது ஃபஸ்ட் பிக்சரில் லோ ப்ரிசிஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ரெட் கலர் டாட் இஸ் ட்ரூ வேல்யூ அண்ட் பிளாக் கலர் டாட் இஸ் மெஷர்ட் வேல்யூ. இப்போது அந்த 4 மெஷர்ட் வேல்யூக்கும் இடையில நிறைய கேப் இருக்குது. அதாவது இட் மீன்ஸ் இட் டஸ் நாட் க்ளோஸ் டுகெதர், ரொம்ப க்ளோஸ்னஸாக இல்லை. பட் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது வேல்யூ. ட்ரூ வேல்யூக்கும் க்ளோஸாக இருக்குது, அஸ் வெல் அஸ் அந்த ஒவ்வொரு 4 மெஷர்ட் வேல்யூ நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. எகைன் இந்த தேர்ட் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்னுமே அந்த 4 மெஷர்ட் வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்குது. ஸோ அந்த செவரல் மெஷர்ட் வேல்யூ எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து லெஸ் ப்ரிசைஸ்டு வேல்யூவா, டேட்டாவா, ஆர் வெரி ஹைலி ப்ரிசைஸ்டு டேட்டாவா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடியூசிபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டாக அந்த ட்ரூ வேல்யூக்கு மெனி மெஷர்ட் வேல்யூ வரணும். ஓகே, அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷனில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அதை பற்றி பார்ப்போம். அக்யூரசிலையும் ப்ரிசிஷன்லேயும் ஓரளவுக்கு பேசிக்காக தான் எம்ஆர்பிலையோ ஆர்ஆர்பிலையோ கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் இருந்து சம் பெட்டர் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும், இதிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, வாட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் ஏ ஜஸ்ட் டிஜிட். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ஏன் நாங்கள் 0 மென்ஷன் பண்ணனா, சில நேரங்களில் இந்த 0 மே ஆர் மே நாட் பி சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக இருக்கும். இப்போது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னால் முதல்ல என்னன்ற கான்செப்டை சொல்லிடுறேன். அது ஒரு டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது சில இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 1 பாருங்களேன். 1.234 அப்படின்றத கொஷினில் எம்ஆர்பிலையோ ஆர்ஆர்பிலையோ கொடுத்துட்டு இதில் ஹவு மெனி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து 4 வரும். பிகாஸ் 1 2 3 4 இந்த 4 நம்பருமே 4 டிஜிட்டுமே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். இதில் ஏதாவது ஒரு டிஜிட்டை நம்ம வந்து ஒமிட் பண்ணாலும் கண்டிப்பாக அதோட வேல்யூ மாறிடும். 1.234ன்ற இடத்துல 1.23 போட்டால் கண்டிப்பாக இட்ஸ் அ ராங் வேல்யூ. ஸோ நம்ம அப்படி எழுதவே முடியாது, எழுதவும் கூடாது. அதனால தான் இந்த 4 டிஜிட்டில் எந்தெந்த டிஜிட்லாம் சிக்னிஃபிகன்ட், நான் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் பர்பஸில் நம்ம லேபில் ஃபார்மசியில் நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப நிறைய லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் கிடைக்கும். அந்த டேட்டாஸை நம்ம அக்யூரேட்டாக இப்படி தான் எழுதணும், இந்த வேல்யூவை இப்படி தான் கரெக்டாக எழுதணுன்ற பேசிக் நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இயர்லேயே ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ்லேயே இந்த டாப்பிக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ ஏன் படிக்கிறோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை ஏன் படிக்கிறோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராக்டிக்கல் பர்பஸ், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் எம்ஆர்பி ஆர்ஆர்பியில் சிலபஸில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 1 to 9 எல்லா நம்பர்ஸுமே எல்லா டிஜிட்டுமே கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு சொல்லிட்டேன். 0 மே ஆர் மே நாட் பின்னு சொல்லிட்டேன். அப்போது மே ஆர் மே நாட் பின்னா எப்போ 0 சிக்னிஃபிகண்ட்டாக வரும், எப்போ 0 இன்சிக்னிஃபிகண்ட்டாக வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க 0வை ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். அதை இப்போ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், 0.0070800 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவில் மொத்தம் 3 டைப் ஆஃப் 0 இருக்குது. அந்த 3 டைப்பையும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கேன், ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். ஃபர்ஸ்ட் ரெட் கலரில் உள்ள 0 பாருங்கள். ஒரு வேல்யூவில் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து 0 வந்தால் அந்த 0வோட நேம் வந்து லீடிங் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 நம்பருக்கு இடையில 0 வந்தால் அதை இன்பிட்வீன் 0ன்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட்டாக 0 வந்துச்சுன்னா அதை வந்து ட்ரைலிங் 0ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த லீடிங் 0 என்றைக்குமே வந்து நாட் சிக்னிஃபிகண்ட். இப்போது அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஏன் நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 4 பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் 4 0.00412 இருக்குது. பட் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 412 × 10⁻⁻5 இப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 0வை நம்ம ஒமிட் பண்ணாலும், இந்த 0வை நம்ம ஒமிட் பண்ணி இப்படி எழுதினாலும் அதில் எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, மீனிங் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல 0 வந்து நாட் சிக்னிஃபிகண்ட். அது அப்படி தான், அது கண்டிப்பாக அந்த 0 இருந்தாகணும், நம்ம அப்படி தான் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் 0. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 708 நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து 7 இப்போ இந்த இடத்துல எந்த வேல்யூமே இல்லை, ஜஸ்ட் 708 மட்டும் தான் இருக்குன்னா இதோட டோட்டல் வேல்யூ என்ன, 708 அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த 0வை எடுத்துட்டா அது ஜஸ்ட் 78ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல 0ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வெரி சிக்னிஃபிகண்ட். 0வை ஒமிட் பண்ணி எழுதவே முடியாது, கண்டிப்பாக அப்படி எழுதவும் கூடாது, வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை the in between 0 always significant. இது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வரக்கூடிய 0 ட்ரைலிங் 0. அந்த ட்ரைலிங் 0 ரெண்டாக பிரிக்கிறோம். 0 comes after decimal. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம், நம்ம இதில் உள்ள எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே டெசிமல் வந்திருக்கு, இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ இந்த 0 என்ன டைப் ஆஃப் 0 comes after டெசிமலுக்கு அப்புறம் வந்திருக்க 0. ஓகே, அப்போ அந்த 0 என்ன கொடுத்துருக்கேன்னா சிக்னிஃபிகண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, டெசிமல் வந்து லாஸ்ட்டில் 0 வந்தால் அந்த 0 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட், அந்த 0 நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அந்த 0வை எழுதணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0 comes வித்தவுட் டெசிமல். இப்போது வித்தவுட் டெசிமலில் ஒரு 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், 106010. இப்போது லாஸ்ட்டில் ஒரு 0 இருக்குது, பட் இங்கே எங்கேயுமே டெசிமல் கிடையாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0வை இப்போது 10601 × 10⁻1 இல்லைனா × 10 அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதோட வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ அதனால் டெசிமல் இல்லாமல் லாஸ்ட்டில் 0 வந்தால் அது நாட் சிக்னிஃபிகண்ட், அது கண்டிப்பாக அப்படியே தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ 3 0 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 5 எக்ஸாம்பிளில் வந்து நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு நான் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5 வந்து சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் பேஜில் நான் வந்து ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் 1.234. இங்கே 4மே நான் ஜீரோ நம்பர்ஸ். கரெக்டாக நான் என்ன சொன்னேன், 1 to 9 எல்லாமே கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். நீங்கள் சும்மா ஜென்ரலாக பாருங்கள், இப்போ 2 எடுத்துட்டா இப்போ எக்ஸாம்பிள் 1.234ன்னு இருக்குது. இல்லை இதை ஒரு ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, 1234, 1234. சப்போஸ் 2 எடுத்துட்டா ஜஸ்ட் 134 மாறிடும், 134 மாறிடும். சப்போஸ் 3 நம்ம எடுத்துட்டோம்னா
124 மாறிடும். ஸோ எந்த வேல்யூமே எடுக்க முடியாது. எந்த டிஜிட்டையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 4. இந்த எக்ஸாம்பிள் 1ஓட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 4 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 106010. இதில் 161 அப்படின்ற இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஜீரோ நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக இது சிக்னிஃபிகன்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 1க்கும் 6க்கும் இடையில இன்பிட்வீனில் ஒரு 0 இருக்குது, 6க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் ஒரு 0 இருக்குது. அப்போ அந்த 2 0 என்ன 0? இன்பிட்வீன் 0. இன்பிட்வீன் 0 ஆல்வேஸ் சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த ரெண்டும் சிக்னிஃபிகண்ட். மொத்தம் 3 + 2 5 வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 0 இருக்குது, அந்த 0 பேர் ட்ரைலிங் 0ன்னு சொல்லுவோம். And also that 0 comes without decimal, so that is not significant. So அந்த 0 கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலி significant figure is 5. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 2. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். 3.0810. இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 381 அப்படின்றது நான் ஜீரோ நம்பர். ஸோ கண்டிப்பாக அந்த 3 சிக்னிஃபிகண்ட் தான். நெக்ஸ்ட்டு 3க்கும் 8க்கும் இன்பிட்வீனில் ஒரு 0 இருக்குது, அந்த 0 இன்பிட்வீன் 0. ஸோ கண்டிப்பாக அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். லாஸ்ட்டாக ஒரு 0 வந்திருக்கு, அந்த 0 இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைலிங் 0. ட்ரைலிங் 0 கம்ஸ் ஆஃப்டர் டெசிமல். ஸோ அப்போ இது சிக்னிஃபிகண்ட். ஓகே, அப்போது இன்பிட்வீன் 0க்கு ஒரு 1, ட்ரைலிங் 0க்கு ஒரு 1. ஃபைனலி இங்கேயுமே ஆன்சர் 5 தான். ஓகே, இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகருமே 5 தான். இப்போ எக்ஸாம்பிள் 4 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னும் பார்க்கல. எக்ஸாம்பிள் 4 வந்து பார்த்தீங்கன்னா 0.00412. இதில் 0.00ன்றது ஃபஸ்ட்டில் வந்துருக்க 0. இட் இஸ் நோன் அஸ் லீடிங் 0. லீடிங் 0 ஆல்வேஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த 3 0வும் நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலி நான் ஜீரோ நம்பர் 3 தான் இருக்குது, தட் இஸ் 412. ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் 3. How many significant figure is there அப்படின்னா ஆன்சர் 3. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 பொறுத்த வரைக்கும் 6.023 × 10^23. இதில் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லலை, பட் இப்போ சொல்லித்தரேன். இதில் 623 அப்படின்றது நான் ஜீரோ நம்பர். ஸோ அப்போ நோ டவுட் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 6க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 0 இன்பிட்வீன் 0. ஸோ தட்ஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட். ஸோ அடிஷ்னல் ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இன்டூ 10^23 இது சிக்னிஃபிகண்ட்டா நான் சிக்னிஃபிகண்ட்டா நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, இப்போ சொல்கிறேன். த 10^x எப்பொழுதுமே ஒரு நான் சிக்னிஃபிகண்ட். ஓகே, 10 எனிதிங் என்ன வேல்யூ வந்தாலுமே அது ஒரு நான் சிக்னிஃபிகண்ட். ஓகே, அதனால் இந்த 10^23 கன்சிடர் பண்ணுற அவசியமே கிடையாது. இதோட ஆன்சருமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஜஸ்ட் 4 தான். ஓகே, ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7.3 × 10^2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, 10^2னா என்ன? 10² 100 ஆக்சுவலி 100. 7.3 × 100. இப்போது நம்ம இது ஆக்சுவலி இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த டெசிமல் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 730 இப்படி ஆகிடும். ஸோ 7.3 × 10^2ன்னு எழுதினாலும் சரி, 730ன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ இதை இப்படி எழுத முடியும், இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுத முடியுன்ற பட்சத்தில் நம்ம 10² அப்படி தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அதனால தான் 10^x ஆல்வேஸ் வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த ரிமைனிங் உள்ள எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஆன்சரை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். இருந்தாலும் யாரும் பார்க்காதீங்க, பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டாபிக் தான், இருந்தாலும் இட் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் டாபிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.